சுடர்களுக்கு சுடர்களை ஏற்றி வைக்குமாறு உங்களை அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். தொடர்ந்து அனைவரும் உங்கள் சுடர்களை ஏற்றுங்கள். தமிழீழத்தின் தேசிய தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களின் வழிகாட்டலை அனைவருக்குமே வணக்கம். இனத்துக்காக உயிர் நீத்த அந்த மாவீர செம்மர்களுடைய நினைவேந்தல் நாளில் இறுதி நாள் இன்றைக்கு. அந்த நினைவேந்தல் நிகழ்வுகள் இன்றைக்கு கிளிநொச்சி கனகபுரத்தில் பார்த்தீங்கன்னா கனகபுரம் மாவீர துயிலும் இல்லத்தில் இடம்பெற அந்த நிகழ்வுகளை நீங்கள் இந்த காணொலியூடாக பார்க்கலாம். மாவீர துயிலும் இல்லத்துக்கு உள்நுழைக்கிறதுக்கு முதல் பார்த்தீங்கன்னா ஒரு வளைவண்டு போட்டிருக்கீங்கன்னா மாவீரர் கார்த்திகை 27 மாவீரர் நாள் என்று பார்த்தீங்கன்னா அதில் ஒரு மிகப்பெரிய வளைவண்டு போட்டிருக்கீங்கன்னா அதையும் தாண்டி இங்கே பார்த்தீங்கன்னா மழை கொட்டி கொண்டு இருக்குது. இலங்கை பூராவே மழையாக இருக்குது. யாழ்ப்பாணம் கிளிநொச்சி எல்லாமே சரியான மழை. அப்படி இருந்தும் பாருங்கள் இங்கே எவ்வளோ மக்கள் வந்து உணர்வெழுச்சியோடு இந்த இடத்துக்கு வருது வந்து கொண்டிருக்கணும்ன்றது பாருங்க. இந்த வீதிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா லைட்டு காட்டப்பட்டிருக்குது. அதோட சிவப்பு மஞ்சள் கொடிகளால் வந்து அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றது வீதிகள் ஃபுல்லாக. கனகபுரம் மாவீர துயிலும் இல்லத்தினுடைய வாயில் பகுதியில் நினைக்கிறோம். எல்லாருக்கணக்கான மக்கள் பார்த்தீங்கன்னா இப்போ உள்ளுக்குள் வந்திருக்கணும். இப்போ நேரம் சரியாக ஒரு 5:45 மணி அளவில் இருக்கும். சரியாக 6 மணி 5 நிமிடங்களுக்கு அந்த மணி ஒழுக்கப்பட்டு தான் பார்த்தீங்கன்னா இந்த நினைவேந்தல் வந்து ஆரம்பமாகும். உள்ளுக்கு போகும்பொழுது பார்த்திங்கன்னா அந்த அருகில் அந்த மாவீரர்களுடைய பெயர்கள் மற்றது அவர்கள் மாவீரர்கள் ஆகிய அந்த தினங்கள் நாட்கள் எல்லாமே அந்த இடத்துல வந்து எழுதப்பட்டிருக்கு. குறிப்பாக இந்த இடத்துல போடப்பட்டிருக்கிறது. இடத்திற்கு இங்கே இருக்கக்கூடிய முன்னே நின்று கொண்டிருக்கின்றவர்கள் சென்று அந்த சுடர்களை ஏற்றி அவர்களுக்கு மரியாதை செலுத்தும் வண்ணம் அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். உங்களோடு இருந்த உறவுகள், உங்களின் சகோதரர்கள், உங்களின் தோழர்கள் விளக்கேற்றுவதற்காக அந்த சுடர்கள் காத்திருக்கிறது. எனவே முன்னே நின்று கொண்டிருக்கின்ற இளைஞர்கள், பெரியவர்கள் பின்னே சென்று காலநிலை இடர்பாடு காரணமாக வர முடியாமல் இருக்கின்ற அந்த சுடர்களை ஏற்றி வைக்குமாறு உங்களை அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். துயிலும் இல்லத்தினுடைய நுழைவாயிலின் ஊடாக வருகை தந்து கொண்டிருக்கின்ற மக்கள் உள்ளே செல்வதற்கு வசதியாக வாசலிலே குவிந்து நிற்கக்கூடியவர்கள் தயவு செய்து வழிவிட்டு அவர்கள் உள்ளே செல்வதற்கு அனுமதிக்குமாறு அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். நீங்கள் அந்த இடங்களில் நின்று கொண்டிருப்பதனால் அவர்கள் உள்ளே செல்வதிலே தாமதங்களில் படுகின்றது. சரியாக 6:05 மணிக்கு தமிழீழத்தில் உள்ள ஆலயங்கள், தேவாலயங்கள் அனைத்திலும் மணி ஒலிக்கப்படும். 6 மணி 6 நிமிடம் ஆகின்ற பொழுது எங்கள் தேசத்தின் பிள்ளைகளை நினைவு கூர்ந்து
அகவணக்கம் செலுத்தப்படும். 6 மணி 7 நிமிடத்திற்கு தாயகத்தில் உள்ள துயிலும் இல்லங்கள் அனைத்திலும் பிரதான சுடர் ஏற்றி வைக்கப்பட, அதனைத் தொடர்ந்து அனைத்து சுடர்களும் ஏற்றி வைக்கின்ற நிகழ்வு இடம்பெறும். துயிலுமில்ல மரபுகளின்படி பொது சுடர்னை ஏற்றி வைக்க ஆரம்பித்ததும் துயிலுமில்ல வளாகத்துக்குள் அனாவசியமாக அசைந்து திரிவதை தயவு செய்து தவிர்த்து அனைவரும் அந்த நிகழ்வுகள் நிறைவு பெறும் வரையும் அந்த இடங்களிலேயே நின்று கொள்ளும்படி அந்த பாடலையும் பாடுவதற்கான சம்பிரதாய திருவிகளுக்கானதா இந்த கியூ. எத்தனை வட்டம் சுடலை திரும்பும் போதுதான் அவர்கள் வாய்தார்கள். சுட்டரிக்க போகிறது அவர்களின் சுடுகிற சடங்குகள். திருவண்ணாமலை சோதி திருநாள் அல்ல. இத்தனை பேரையுமா இழந்தோம் என்று இறங்கி அழும் நாளும் அல்ல. இன்னும் சொல்வதானால் இது அவர்களுக்கான நாள் அல்ல, உங்களுக்கான நாள். துணிவில் ஆற்றல் கடக்கும் ஒவ்வொரு தடவையும் உள்ளே ஏதோ ஊதி திறக்கிறது. அதற்கான நாள். அதற்கான நாள். எத்தனை விதமாக கொடுக்கும் நரம்புகளை நன்றி ஊட்டுகிறார். உணர்வுபூர்வமான வேலைக்கு உள்நுழைகிறோம். அன்பானவர்களே, நேரம் 5:50 ஆகிறது. இந்த வேலையிலிருந்து தயவு செய்து இந்த துயிலும் இல்லத்திலே இருந்து அந்த மாவீரர்களுடைய அந்த கல்லறைகள் நினைவுகள் எல்லாமே அழிக்கப்பட்டு இங்கே பார்க்கக்கூடியமாக இருக்கும். அந்த அழிந்த சுவடுகள், அந்த உடைக்கப்பட்ட அந்த துண்டுகளை ஒரு இடத்துல குவித்து விட்டு தான் பார்த்திங்கன்னா அந்த நினைவேந்த நிகழ்வு இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. மாவீரர்களுக்குரிய அந்த கல்லறைகள் எல்லாமே உடைக்கப்பட்டன. இராணுவத்தினருடைய அந்த காலத்தினர் பார்த்திங்கன்னா எல்லாமே உடைக்கப்பட்டு 1-2 தான் அந்த இடத்துல சிதைவடையாமல் இருக்கின்றன. 1-2 கல்வெட்டுகள் தான் அந்த இடத்துல இருக்கின்றன. மற்றபடி எல்லாமே சிதைவடைந்த நிலையில் இருக்கின்றன. அவை எல்லாமே ஒரு இடத்திலே குவிக்கப்பட்டிருக்கின்றன அந்த நினைவேந்தலுக்காக. இங்கே இருக்கின்றவர்கள் சென்று அவர்களுக்குரிய சுடர்களை ஏற்றி இன்றைய நாள் வந்த பகை வென்ற பின்னர் இங்கு வந்து தூங்கினார். கல்லறை வெட்டுமே கண்களை தோற்றுமே வந்துமே பொங்கலை சிந்துறார். அவர் வாசலில் ஏற்றி வரும் பிள்ளை ஓடி வரும் என்று தேசிய மாவீரர் நாள் நிகழ்வுகளுக்காக நாங்கள் அந்த சுப நேரத்திற்காக நெருங்கி வந்திருக்கின்றோம். எங்களுடைய பிள்ளைகளை நேற்று வரை தோளிலே தூக்கிச் சென்று விதை குழிகளிலே விதைத்து பூவும் மண்ணும் போட்டு நிறைவு பெற்ற நாட்களை நினைத்தவாறு நெஞ்சம் கணக்க நாங்கள் காத்திருக்கின்றோம். என்னுடைய பிள்ளை அழகானவனாய் வீரனாய் வளர்ந்து வர வேண்டும் என்று ஏங்கிய தாயின் கனவுகளை, இத்தனை கனவுகளோடும் இத்தனை காதல்களோடும் வாழ்ந்த உறவுகளை இழந்து அபூதும் தேசிய இனத்தின் திடசங்கற்பத்தை இழந்திராத ஒரு இனமாக நாங்கள் துயிலும் இல்லத்தை நிறைத்திருக்கின்றோம். தேசத்தின் தலைவரை நினைந்தவாறு நமது இனத்திற்கு வழிகாட்டியாய் தேச விடுதலைக்காய் தன்னை அர்ப்பணித்து வழிகாட்டி சென்ற தமிழீழத்தின் தேசிய தலைவர் மேதகு
வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களின் வழிகாட்டலை ஏற்று இந்த மண்ணிலே வீரச்சாவை தழுவி கொண்ட அத்தனை மாவீரர்களையும் நினைவு கூறுகின்ற அற்புதமான பொழுதில் நிறைந்திருக்கின்றது தமிழினம். பெருமழை பெய்கின்ற போதும் கனத்த இதயங்களோடு ஒரு தேசத்தின் விடுதலைக்காய் ஒரு தேசிய இனம் கனகபுரம் துயிலும் இல்லத்தில் திரட்சி பெற்றிருக்கின்றது. நேரம் 5:58. தேவாலயங்கள் ஆலயங்கள் எங்கும் தமிழீழத்தில் மணி ஒலிக்கப்படுகிறது. இப்பொழுது நேரம் 6 மணி. இதுவரை காலமும் தமிழீழ மண்மீட்பு போரில் பங்கேற்று வீரச்சாவை தழுவி கொண்ட அத்தனை மாவீரர்களை நினைவு கொண்டு அகவணக்கம் செய்வோம். இனத்தின் மதிப்பையும் இல்லாத தமிழக தேசிய தலைவர் மேலக வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களின் தலைமையை ஏற்று நின்று துணிந்து சென்று இறுதிவரை போராடி இந்த மண்ணில் வீரச்சாவடைந்த அத்தனை மாவீரர்களை நினைவு கூர்ந்து இப்பொழுது பொதுச்சுடர் ஏற்றி வைக்கப்படுகிறது. 3 மாவீரர்களின் தந்தையான சின்னத்தம்பி ராசு, லெப்டினன்ட் கேர்னல் மகேஷி, லெப்டினன்ட் கேர்னல் சூட்டி, மாவீரர் ரவி இளமான் அவர்களின் தந்தையான மதிப்புக்குரிய சின்னத்தம்பி ராசு ஐயா அவர்கள் இப்பொழுது பொதுச்சுடரை ஏற்றி வைக்கின்றார். அதனைத் தொடர்ந்து அனைவரும் சுடர்களை ஏற்றுகிறார். Thank you.
மண்ணை மண் போட்டு செல்கின்ற